ஆம் நமோ நாராயணா. இது வரைக்கும் நம்ம 14 திவ்ய தேசம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 15வது திவ்ய தேசம். 15வது திவ்ய தேசம் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னா திருச்சேரை அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்த கோவிலோட கோபுரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 120 அடி உயரம் கொண்டது, 5 அடுக்கு ராஜகோபுரம். இந்த கோவிலோட மூலவர் பேர் சாரநாதன், தாயார் பேர் சாரநாயகி. இந்த கோவிலோட வரலாறு நம்ம பார்க்கணும் அப்படின்னா கும்பகோணம் கோவில் பார்த்தோம் இல்லையா, அந்த வரலாறோட தொடர்பு கொண்டது தான் இந்த கோவில். நம்ம கும்பகோணத்தில் என்ன பார்த்தோம், பிரளயம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் ஒரு பானையை எடுத்துக்கிறார். அந்த பானையில் உயிர் விதைகளை போடுறார். அதை சிவன் கிட்ட கொடுக்குறார். சிவன் அதை மேருமலை மேலே வைக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த உயிர் விதைகளை போடுறதுக்கு ஒரு பானை வச்சிருக்கான்னு சொன்னோம் இல்லையா, அந்த பானையை எதால் பண்ணா அப்படின்னா அதுக்கு ஒரு மண் எடுத்து பண்ணியிருப்பா. அந்த மண் எந்த ஊர்லேருந்து எடுத்திருக்கா அப்படின்னா இப்போ திருச்சேரைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஊரோட மண்ணை எடுத்து தான் அந்த பானையை செஞ்சிருக்கா. அதனால் இந்த ஊரோட மண்ணை எப்படி சொல்லுவா அப்படின்னா சார நிலம் அப்படின்னு சொல்லுவாளாம். சாரை அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிரளய காலத்தில் கூட ரொம்ப பாதுகாப்பான இடம் அப்படின்றத குறிக்கிறது தான் சார நிலம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி பெருமாளும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர், அதனால தான் அவரை சாரநாதன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற தாயார் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவள், அதனால தான் அவளை சாரநாயகி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் இந்த கோவிலை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது விந்திய மலை இருக்கு. அந்த மலைக்கு கீழே 7 நதிகள் ஒன்றா நின்றுண்டு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காளாம். அதாவது அவளுக்கு இருக்கிற பாவங்கள்லாம் தன்னை விட்டு போகணும் அப்படின்னு அந்த 7 நதிகளும் நின்றுண்டு தவம் பண்ணிட்டு இருக்குங்களாம். சாதாரணமாக நம்மலாம் புண்ணிய தீர்த்தத்துக்கு போவோம், நம்ம அதில் நீராடுவோம், நம்ம வந்துடுவோம். அப்போது நம்ம பாவங்கள்லாம் அந்த நதியானது ஏற்றுக்கும். அந்த நதி தன்னோட பாவங்கள்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அந்த நதிகள் என்ன பண்ணும், பெருமாளை நினச்சிட்டு தியாகம் பண்ணும், தியானம் பண்ணும், பெருமாளோட திருவடியை தோடும், இந்த மாதிரி ஏதோ பண்ணி தன்னோட பாவங்களை அப்பப்போ அதுகள் நீக்கிக்கும். அதே மாதிரி ஒரு சமயம் பாவம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விந்திய மலையோட அடிவாரத்தில் நின்றுட்டு 7 நதிகள் பெருமாளை குறித்து தவம் பண்ணிட்டு இருக்கு. அந்த 7 நதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கங்கா, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, அப்புறம் காவேரி. இவா 7 பேரும் அந்த மாதிரி நின்றுட்டு தவம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஆகாய மார்க்கத்தில் ஒரு கந்தர்வ ராஜா போகிறான். 7 நதிகளும் பார்க்குறான். ஆஹா, இவெல்லாம் புண்ணிய நதிகளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு 7 பேருக்கும் சேர்த்து ஒன்றா தலை வணங்கி வணக்கம் தெரிவிச்சுட்டு அவன் போகிறான். அவன் போன உடனே இந்த 7 நதிகளும் எல்லாருக்கும் சேர்த்து தான் அவன் மொத்தமாக வணக்கம் சொன்னான். ஆனால் அவன் யாருக்கு முதல் வணக்கம் வச்சிருப்பான், அவன் நம்ம இதில் முதல்ல யாரை பார்த்துருப்பான், நம்ம 7 பேரில் யார் சிறந்தவா, இந்த மாதிரிலாம் அதுங்களுக்குள்ள அதுங்க பேச ஆரம்பிச்சுடுத்துங்கள். ஒரு கட்டத்தில் அந்த பேச்சு ரொம்பவே முத்தி போச்சு. நான் தான் உயர்ந்தவள், நான் தான் உயர்ந்தவள்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அப்போ கடைசியாக அவெல்லாம் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு ஒரு நடுவர் வைக்கலாம், நம்ம 7 பேரில் யார் சிறந்தவா அப்படின்னு அவா சொல்லணும், நம்ம எல்லாரும் அதை ஒத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு இந்த 7 பேரும் வரா. இவன் என்ன சொல்கிறான்னா, பிரம்மதேவன் கிட்ட போய் கேட்கலாம், நம்ம 7 பேரில் யார் சிறந்தவான்னு சொல்லிட்டு அவர் நமக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் கிட்ட போய் கேட்குறா, இந்த நதிகள் எல்லாம் எங்கள் 7 பேரில் யார் சிறந்தவான்னு. அதுக்கு பிரம்மதேவன் சொல்கிறார், இந்த கங்கா இருக்கால இவள் தான் சிறந்தவள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு காரணமும் அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பகவான் விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தார். அப்போது திடீர்னு நெடுன்னு உயர்ந்து போய் பூமியும் வானத்தையும் அளப்பார் இல்லையா. அப்போது வானத்தை அளக்கும் பொழுது தன்னோட கால் அப்படி தூக்கி வைப்பார். அப்போது அவருடைய கால் பிரம்மலோகத்தை தொடும். அப்போ பிரம்மலோகத்தில் ஒரு ஓட்டை கூட வந்துடும். அப்போ அவரோட கமண்டலம், அதனால் பிரம்மாவோட கமண்டலம் அப்படி சாஞ்சிரும்.
பிரம்மாவோட கமண்டலத்தில் வந்து ஒரு புனித தண்ணி இருக்கும். அது எந்த தண்ணி அப்படின்னா கங்கை ஜலம் தான் இருக்கும். அந்த ஜலம் வந்து பகவானோட கமண்டலத்துலேருந்து கொட்டி பகவான் விஷ்ணுவோட காலில் பட்டு அது மார்க்கமாக அப்படியே வழிஞ்சி வரும். பகவான் விஷ்ணுவோட காலில் பட்டது இல்லையா, அதனால் கங்கையை வந்து விஷ்ணுபதி அப்படின்னு சொல்லுவாளாம். அப்படின்னா பகவான் விஷ்ணுவோட காலிலேருந்து வந்தவள் அப்படின்னு அர்த்தமா. அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து தன்னோட சடையில் கங்காதேவியை சூடின்னு இருக்கார். அதனால் என்னோட கமண்டலம் பகவான் விஷ்ணுவுடைய பாதம், அதே மாதிரி சிவனோட சடை முடி, இந்த மும்மூர்த்தியோடையும் தொடர்புடையவள் கங்கா. அதனால் எல்லாரை விட அவள் தான் சிறந்தவள் அப்படின்னு சொல்கிறார். இதை எல்லாரும் ஆமோதிக்கிறா, எல்லாரும் ஒத்துன்றா. இருந்தாலும் மனசு ஓரமாக ஒரு கவலை இருக்கும்ல, நம்மள சிறந்தவள்னு சொல்லலைன்னு. அந்த கவலை யாருக்கு அதிகமாக இருக்குன்னா காவேரி தாய்க்கு இருக்குது. அதனால் இப்போ திருச்சேரின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துக்கு காவேரி தேவி வரா. பகவான் விஷ்ணுவை நினச்சி தவம் பண்ணுறா. அதாவது கங்கையை விட தான் சிறந்தவளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவை குறித்து அவள் தவம் பண்ணுறா. 1 வருஷம் 2 வருஷம் பண்ணலை, 3000 வருஷம் அவள் தவம் பண்ணுறா. 3000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆறுது அப்படின்னா பகவான் விஷ்ணு அவளுடைய மடியில் ஒரு அழகான ஆண் குழந்தையா வந்து இருக்கார். கண்ணை திறந்து பார்த்தா ஒரு அழகான ஆண் குழந்தை அவள் மடியில் இருக்குது. அது டக்குன்னு என்ன பண்ணுறது, வெளில வந்து பகவான் விஷ்ணுவாக காட்சி அளிக்கிறது காவேரி தாய்க்கு. பகவான் விஷ்ணு தனியாக வரல, தன்னோட 5 தேவியர்களோடு வந்திருக்காளாம். அது யார் யார் அந்த தேவியர்னு பார்த்தோம்னா ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, மகாலட்சுமி, சாரநாயகி. இவ 5 பேரோட காட்சி தரார். அப்போ வந்து காவேரி தாய் சொல்கிறாளாம், கங்கையை மாதிரி நானும் உயர்ந்தவளாக ஆகணும், அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கலாலாம். அதுக்கு விஷ்ணு சொல்கிறாராம், எப்போ உன் மடியில் நான் வந்து குழந்தையாக இருந்தேனோ அப்போவே நீ உயர்ந்தவளாக ஆயிட்ட. நான் வந்து என்னோட 5 தேவியமார்களோட உனக்கு காட்சியும் தந்திருக்கேன், அதனால் நீயும் சிறந்தவள் தான் அப்படின்னு காவேரி தாயை அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறார். பிற்காலத்தில் இந்த இடத்துல அதுக்கப்புறம் கோவில் கட்டுறா சாரநாத பெருமாளுக்கு. கூடவே 5 தேவியர்களுக்கும் அங்கே வந்து சன்னதி இருக்குது அந்த கோவிலில். அதே மாதிரி காவேரி தாய்க்கும் அந்த கோவிலில் ஒரு சன்னதி இருக்குது அப்படின்றது ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த கோவிலை சாதாரணமாக சொல்லும்போது பஞ்சசார கஷேத்திரம் அப்படின்னு இந்த கோவிலை சொல்லுவா. காரணம் என்னென்னா மூலவர் பேர் சாரநாதன், தாயார் பேர் சாரநாயகி, இந்த கோவிலோட நிலம் பேர் சார நிலம். அதே மாதிரி இந்த கோவிலோட விமானம் பேர் சார விமானம், தீர்த்தம் பேர் சார புஷ்கரணி. இந்த மாதிரி 5 சாரம் வர்றதுனால இந்த கோவிலை வந்து பஞ்சசார கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவா. இந்த கோவிலுக்கு மங்களாசாசனம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய திருமங்கை ஆழ்வார். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவை வேறு ஒரு கோவிலை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த கோவிலை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இருந்தால் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.